ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி சண்டே ஈவினிங் அரௌண்ட் 6:30. இப்போ இங்கே சேலத்தில் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. சரியான மழை. ஒரு வழியாக போன வாரம்லாம் வந்து மாரியம்மன் திருவிழா அது இதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்து இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாம் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிற நாள். இன்றைக்கி ஈவினிங் நல்ல ஹெவியாக ரெயின் வந்துட்டுருக்குதுங்க. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் சொல்ல வரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மழையை வச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் மழை வருதுன்ட்டு என்ன பண்ணேன், மேலே துணியெல்லாம் எடுக்கலாம், காய வச்ச துணியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. வந்துட்டு எல்லா துணியெல்லாம் எடுத்துகிட்டு தோளில் போட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா செக்க மழை பிடிச்சிச்சிங்க, பயங்கரமான மழை பிடிச்சிருச்சு. அப்போ தான் நினச்சேன், இது மாதிரி குடை வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுக்கு ஒரு குடை தான் வச்சுருப்பாங்க, 2 தான் வச்சுருப்பாங்க. ஆனால் குடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மழை காலத்தில் குடை கண்டிப்பாக தேவைப்படும். நிறையா குடை வீட்டில் வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 3 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மொட்டை மாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து குடை வச்சுருக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும் தெரியுங்களா, இந்த மாதிரி மழை பெய்கிற சமயத்தில் வந்து நம்ம துணிமணி எடுத்துகிட்டு இல்லை மேலே ஏதாச்சும் மொட்டை மாடியில் வடாகம் அது இதெல்லாம் காய வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மழைகளை பிடிச்சிச்சின்னா குடை ஒன்று இருந்துச்சுன்னா குடையை பிடிச்சிட்டு போகலாம் வரலாம். அதனால் வந்து குடைகள் வந்து அதிகமாக வேணுங்க. வீட்டில் வந்து குடை நிறையா வாங்கி வச்சிங்க. வீட்டுக்கு ஒரு குடை இல்லை, எல்லாம் தலைக்கு ஒரு குடை வேணும். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி குடை வாங்குறப்ப எப்பயுமே ஸ்டைலாக வாங்குறத விட நல்ல பெரிய குடையாக வாங்கிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி குடை பெருசாக இருந்து நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெயிலில் போகிறப்ப கருப்பு குடை தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. மற்றபடி இந்த மாதிரி மழை காலத்தில் வெளியே போகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி குடையும் வாங்கிக்கலாம். குடை வாங்குறப்ப ஒரு விஷயம் பார்க்கணும், மேலே நம்ம டிசைன் மட்டும் பார்க்காதீங்க, உள்ளார அந்த ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ம்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு மெயினாக பாருங்கள், அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த இன்னும் பட்டன் குடையும் இருக்குது. என்ன கேட்டால் பட்டன் குடையை விட கையால் விரித்து திறக்கிற குடை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ வந்து என்னடா ரொம்ப குடையிறன்னு பார்க்காதீங்க, சும்மா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ போடுறது அப்டேட் போடுறது போல் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் போடணும், இல்லையா பப்ளிசிட்டிக்காக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை லைக்ஸ் வந்துருக்குது, எவ்வளோ பேர் பார்த்துருக்காது கிடையாதுங்க. எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாய்ப்பை உருவாக்க மாட்டேன், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். அந்த வகையில் பார்க்குறப்ப எனக்கு என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு யூடியூப் சேனல் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. உங்கள் ரவிக்குமார். வாழ்க வளமுடன். பாய்.